அடியார்களுக்கு நமஸ்காரம். இன்று நாம் பார்க்க போவது திருப்பாவையின் பாசுரம் 9, தூமணி மாடத்து என்று தொடங்குகிற பாசுரம். இது கண்ணன் கதவு திறக்கும் ரகசியம். அதை பார்ப்போமா? நம்ம எல்லோருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். கதவை தட்டினா உள்ளே இருக்கிறவங்க சொல்வாங்க, இன்னும் 1 நிமிஷம். ஆனா அந்த 1 நிமிஷம் சில நேரம் ரொம்ப நீளமா போயிடும். இன்னைக்கு ஆண்டாள் அதே கதவை தட்டிட்டு கண்ணனே எழுப்புற விதத்தை நமக்கு சொல்றாங்க. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ துயிலணை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ, அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் என்று சொல்கிறாள் ஆண்டாள். தூமணி மாடத்து என்று தொடங்குகிறாள். ஆண்டாள் விவரிக்கிற வீடு பாருங்க, அழகான வீடு, விளக்கெரியுது, தூப வாசனை வருது. அதாவது வெளியிலே எல்லாம் சரியா இருக்கு, வீடு வசதி ஸ்டேட்டஸ் எல்லாமே நன்னா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தானே. வீடு இருக்கு, வேலை இருக்கு, ஆனா மனசு மட்டும் தூங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? எழுந்தா போதும், இன்னும் 5 நிமிஷம், சாஃப்ட் பெட்டு, ஏசி, போர்வேலை மூடி குளிர்ல தூங்கினா இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? காலம்பரை நம்மளை எழுப்புற வாழ்கிட்ட இல்லை அலாரம் வச்சா கூட அதை ஒரு தட்டு தட்டிட்டு திருப்பி தூங்குவோம். ஆனால் ஆண்டாள் சொல்கிறாங்க, வசதி இருந்தால் போதும், இல்லை விழிப்பு தான் வேணும். இது வெறும் கதவல்ல, நம்ம மனசு. கண்ணன் உள்ளே வர அந்த கதவை நாம் திறந்திருக்கணும். அந்த கதவின் சாவி என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம், அகங்காரம், நாளைக்கு பண்ணலாம்னு சொல்கிற மனசு. அம்மாவே எழுப்புங்கன்னு சொல்கிற மாதிரி என்னால் முடியலை, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஆண்டாள் கேட்குறாங்க நம்மளை போல உள்ளவங்களை எழுப்புறதுக்கு. நம்ம வாழ்க்கையிலே நல்ல நண்பன், நல்ல குரு, நல்ல பக்திதான் நம்மை எழுப்பும் அலாரம். இங்கே அழகு என்ன, வாய் மூடி இருந்தாலும் உள்ளம் மட்டும் கோவிந்தான்னு கத்துது. அதுதான் உண்மையான பக்தி. வெளியிலே அமைதி, உள்ளே பரபரப்பு. கண்ணான். திருப்பாவை பாசுரம் 9 நமக்கு என்ன சொல்றது தெரியுமா? வீடு அழகா இருந்தா போதாது, வாழ்க்கை செம்மையா இருந்தா போதாது, உள்ளம் விழிச்சாத்தான் கோவிந்தன் கதவை திறப்பான். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இனி இந்த பாசுரத்தை ஈரோடு ரமாகிருஷ்ணன் அவர்களின் இனிமையான பக்தி கலர்ந்த குரலில் நாம் கேட்டு ரசிக்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 9வது பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மாமீரவளை எழுப்பீரோ, உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ, அனந்தலோ ஏம பெருந்தோயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம் பாவாய். நாமம் பலவும் நவின்றேலோ எம் பாவாய்.